முதற்றே உலகு Hi everyone, Vanakkam and welcome to Good Evening Canada, Indian show sponsored by Golumbia Group. Uppa time vanda 9:02 p.m. in Toronto and the weather is 10 degrees Celsius. So velakkam pola angada agenda paapamendekku. So first nanga Premier Doug Ford, Ontario Health Minister Christine Elliott rendu perum COVID பத்தி கொஞ்சம் காய்ச்சிருக்கேன். just அத பத்தி stages என்ன நடக்குதுன்னு so அத பத்தி first கொஞ்சம் touch பண்ணிட்டு and then we have accountant A.Ariaran and Sudaran. அவங்களுக்கு டாக்ஸஸை பற்றி கைக்க போகிறோம் ஸோ மேக் ஷூர் யூ டூ ஸ்டே அண்ட் லிசன் அண்ட் அடுத்தது அங்கே ஸ்டீஃபன் ரிச்சி எங்களோட எஜுகேஷன் மினிஸ்டர் அவரும் கொஞ்சம் அப்டேட்ஸ் தரார் அபவுட் சம் ரூல்ஸ் நியூ ரூல்ஸ் ஐ ஷுட் சே பிரேக்கிங் த ரூல்ஸ் ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக காய்ச்சிட்டு அண்ட் தென் எங்களோட கரன்சி ஸோ we can see where we can send money to today and then we have a song, a nice treat. I'll explain to you guys later and then a weather and then the news. So let's start off. முதலாவது சொன்ன மாதிரி Premier Doug Ford, Ontario Health Minister Christine Elliott. சிலருக்கும் தெரியும் இப்போ கோவிட் மறுபடியும் எல்லாரும் ஹை நம்பர்ஸ் ஆகிறது a lot of cases coming up. இப்போ கன்செக்யூட்டிவாக 7 நாள் தொடர்ந்து 2000 கேசஸ்க்கு மேலால் everyday it's happening. So 7 days straight, that's not a good thing. அதனால் கணக்க பேருக்கு தெரியும் இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. A lot of gyms இதெல்லாம் லைக் முழுக்க ஸ்டாப் பண்ணியிருக்கேன் சில ரீஜன்ஸில் மட்டும் ஸோ ஃபுல்லாக இன்னும் ஷட் டவுன் பண்ணிடல பட் சில ரீஜன்ஸ் அந்த ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டியவர் இருந்தது பிகாஸ் த நம்பர்ஸ் ஆர் ஸோ ஹை ஸோ ப்ரீமியர் டாக்டர் வந்து முதல் காய்க்கிறாண்டா அந்த கோவிட் ஆப் எல்லாருமே டவுன்லோட் பண்ண சொல்கிறார் அந்த ஆப்பை கண்டுபிடிச்சி வைக்க ரொம்ப நன்றின்னு சொல்கிறார் ஏண்டா அது அலாட் ஆஃப் பீப்புளுக்கு உதவாது ஸோ இட்ஸ் ஒர்க்கிங் அவுட் it's keeping people aware, things like that. So எல்லாருமே encourage பண்ணுறாரு அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்க இவ்வளோ ஸ்பேஸ் தான் எடுக்கும் சில்வர் ஃபோனில் ஸோ டவுன்லோட் பண்ணுறது there is no harm that can be done நீங்கள் சேஃபாக தான் இருக்கலாம் அதனால் ஸோ டவுன்லோட் பண்ணுங்க அந்த ஆப்பை அண்ட் Ontario Health Minister Christine Elliott என்ன சொன்னாண்டா York region வந்து they're keeping a very close eye on it. அது என்னென்னா இப்போ குவெக் நாங்கள் காய்க்கும் போது லாஸ்ட் வீக்லாம் காய்க்கும் போது நம்பர்ஸ் எல்லாம் சரியான ஹையாக இருந்தது அந்த மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட லைக் வெரி குவிக்காக ரேஸ் பண்ணுற நம்பர்ண்டா யோர்க்லான்னு இப்போ we're seeing it. So they actually saw it go from 79 to 127 new cases. So it's a lot and they want to be careful but they've taken other steps. இப்போ சொன்ன மாதிரி சில ரீஜன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ டொராண்டோவில் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்களா சில வேலை மில்டன் ஜார்ஜ் டாம் பக்கம் போய் ரெஸ்டாரண்ட் அங்கே போய் சாப்பிட்றீங்களோ இல்லாட்டி மேபி ஜிம்முக்கு போகிறீங்களோ டிஃப்ரெண்ட் திங்ஸ் லைக் தட் ஆக்கள் மாறி மாறி இப்போ தூரமெண்டாலும் தேர் ஸ்டில் கோயிங் தேர் ஸோ சில ரீஜன்ஸ் லைக் டொராண்டோ ஆரோவா அண்ட் பிஎல் ஜிம் மெம்பர்ஷிப்ஸ் எல்லாம் வச்சுருக்க வைக்க பிகாஸ் மாற்றி இப்படி போகிற வழியாக they've actually told அந்த ஜிம்ஸை ஃப்ரீஸ் பண்ணி வைக்க சொல்லி ஸோ ஃப்ரீஸ் பண்ணி வச்சா நீங்கள் எந்த ஏரியா போனாலும் நீங்கள் போயிடலாது ஸோ we are going to have a watch at that video. Folks, we're here today to deliver a very important message. We all have a part to play in the fight against COVID-19. One of the best and simplest ways to protect you and your family is to download the COVID Alert app. It's easy to use, totally secure, and free to download.
It notifies you if you've been exposed to someone who has tested positive for COVID-19. The app does not store any personal information, unlike most social media apps, including Facebook and Twitter. You just see it and forget it. And we can all be proud of that. The National COVID Alert app was made right here in Ontario with the help of the incredible teams at Shopify, BlackBerry, and the Ontario Digital Services. Since launching this Made in Ontario app, there have been almost 4.5 million downloads across the country, and that number continues to grow. And I have directed that over 26,000 staff in the Ontario Public Service have the app download to their government phones. Because as government employees, we work for you. Those government cell phones, they're your property. This is a very small, but important way that we can lead by example. And I am proud to see the CEOs of major companies and banks have agreed to help promote COVID Alert with their employees and customers. They know this app is a critical tool. They know it's another way to keep their workers and customers safe. And I want to give a few shout outs for the companies here. Maple Leaf Sports and Entertainment, who represents the Toronto Maple Leafs, the Toronto Raptors, Toronto FC, and the Argos. A special shout out to my friend Michael Frisdale. You're doing a great job, Michael. President and CEO of MLSE. Thank you to you and Jamal for your incredible support. I also want to recognize the Bank of Montreal, Bell Canada, Bruce Power, Canada Life, CIBC Manulife, Enbridge, Postmedia, Royal Bank, Scotiabank, Sun Life, TD Bank, Torstar, and Globe and Mail. I'd also like to thank several outstanding organizations for their support in promoting the app. The Ontario Chamber of Commerce, Restaurants Canada, Residential Construction Council of Ontario, the Canadian Armed Forces, the Ontario Energy Board, Ontario Pension Board, Ontario Pension Trust, Ontario Power Generation, the City of Toronto, and the City of Ottawa. Thank you to these incredible companies and organizations. Certainly do recognize that when you make a movement with one particular area, such as we did with Toronto, Peel, and Ottawa, moving them into modified stage 2, that there may be people that will move from their areas to other lower risk areas, and that can cause community transmission there as well. So we're watching every part of the province on a daily basis to understand how many new cases are arising in each particular area. We'll take action if we need to, but as the Premier indicated, please stay within your own region. Please work out at home. Please obey the rules and regulations affecting your home region so that we don't end up with problems in other regions in Ontario. What we really want to do is bend this curve, get these numbers back down again, and if we have people traveling around outside of their own home area to get some of these services, that's going to only add to our numbers and add to the problem. So please stay where you are, work out at home if you're able to, and stay within your own region. Hi guys, welcome back. So அடுத்தது like I said, go back to that. So COVID-க்கு எல்லாரும் app download பண்ணுங்க and வீட்டுக்குள்ளே இருங்க. Make sure you're staying safe. Be careful about that. So அடுத்து நான் சொன்னது accountant A.Ariaranum சுதாரம் கலைக்க போகிறது. They're going to talk to us about taxes. எல்லாருக்கும் taxes ன்னு கேட்டாலே they don't like that word. எனக்கு பிடிக்காது. அம்மா பாதி எனக்கு அங்கடி பே ஸ்டாப் இருக்குது, இவ்வளோ வந்திருக்குது, என்ன ஒன்றும் தெரியாது, பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்து எடுத்து ஏதாவது அம்மா திட்டி எடுக்கிறது. So taxes is not fun for me too. நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செப்டம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணவே ஃபைல் பண்ணுறதுக்கு இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ டூ, எஸ்பெஷலி இப்போ சீனியர்ஸுக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏனெண்டா நீங்கள் கிடைக்கிறவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்தெல்லாம் கட்டாயிடும் நீங்கள் ஒழுங்காக ஃபைல் பண்ணாட்டி. ஸோ that's how we keep ourselves in good check கவர்மெண்ட்டோட. ஸோ ஃபைல்ஸ் அதை பற்றி we're going to talk to சுதாரன் and A.Ariaran. அனைவருக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் கணக்காளர் A.Ariaran அவர்களையும் சந்திக்கின்றோம். வணக்கம் A.Ariaran அவர்களே. வணக்கம் சுதாகரன், வணக்கம் நேயர்களே. நீங்கள் அறிந்த விடயம்தான், நேற்றைய தினம் CRA அதாவது கனேடிய அரசு ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருந்தது. பல்லாயிரக்கணக்கான குறிப்பாக முதியவர்கள் கடந்த ஆண்டுக்கான
வருமான வரி பத்திரங்களை பூர்த்தி செய்து அனுப்பவில்லை என்று சொல்லப்பட்டிருந்தது. ஒரு சின்ன கணக்கறிக்கையும் வெளியிட்டிருந்தது. கிட்டத்தட்ட 63,000 முதியவர்களுக்கிட்ட அனுப்பப்படவில்லை என்று அவர்களுக்கு ஒரு நினைவூட்டு கடிதம் ஒன்றும் அனுப்பப்பட்டது, ரிமைண்டர் நோட்டீஸும் அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த வருமான வரி பத்திரங்கள் பூர்த்தி செய்து அனுப்புவது தொடர்பாக நாங்கள் பலமுறை இந்த 4-5 மாதங்களுக்குள்ளேயே பலமுறை பேசிவிட்டோம். இருந்தாலும் இன்னும் பலர் இதை செய்யாத காரணம் இதனுடைய பின்விளைவுகள் எவ்வாறு இருக்க போகின்றன என்று சொல்லுவீர்களா? ஆமாம் சுதாரன், நாங்கள் ஏற்கனவே இதை பற்றி கதைத்திருந்தோம். நாங்கள் பலமையாக நாங்கள் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்கு இடையில் டாக்ஸ் செய்ய வேண்டும். அதை 2 முறை பின்தள்ளி செப்டம்பர் மாதம் 30th வரை கடைசி இறுதியான டைமாக அவர்கள் தந்தவர்கள். அதுவரையில் கூட 63,000 என்று சொல்லி இருக்கிறார்கள். சர்வீஸ் கனடா 63,000 பேருக்கு நினைவூட்டல் கடிதங்களை அனுப்பி இருக்கிறார்கள். அதை விட கூடுதலானவர்களும் செய்யாமல் இருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். இப்ப அவர்களுக்கு அவர்களுடைய ஓல்டேஜ் பென்ஷன் அதுகள் நிற்க போகின்றது என்பதை அவர்கள் நினைவூட்டி அவர்களுக்கு அனுப்பி இருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல, ஏற்கனவே இவர்கள் கடந்த வருடத்தை மேற்கோள் காட்டி அவர்களுக்கு HST ரிஃபண்டோ அல்லது கொடுத்திருந்தாலும் அதைகளை கூட திருப்பி பே பண்ணும்படி கூட நினைவூட்டல் கடிதங்களை அனுப்பி இருக்கின்றார்கள். இது என்ன காரணத்துக்காக இந்த HST ட்ரில்லியம் கிரெடிட் எல்லாம் மீள அவர்கள் செலுத்தும்படி கோருவதன் காரணம் என்ன? இவர்களுடைய டாக்ஸை செய்யாதபடியால் அவர்களுக்கு அந்த இவர்களுடைய வருமானத்தை என்னென்று தெரியாதபடியால் அவர்களுக்கு அதை கால்குலேட் பண்ண முடியாமல் இருக்கின்றது. கடந்த வருடத்து வருமானத்தை வைத்துத்தான் இந்த ஜூலையிலிருந்து அடுத்த ஜூன் வரைக்குமான எங்களுடைய சலுகை எல்லாமே கடந்த வருடத்து 2019ஆம் ஆண்டு டாக்ஸை மேற்படுத்தான். அப்ப இவர்களுடைய இன்கம் மாறி இருந்தால் அது அரசாங்கத்துக்கு தெரியாது. சிலவர்கள் அதிகமாக மாறாமல் இருக்கும் என்றாலும் அரசாங்கத்துக்கு தெரியாது. நாங்கள் அறிவிக்காட்டி அரசாங்கத்துக்கு தெரியாது எங்களுடைய வருமானம் என்ன என்று சொல்லி. சில வேளையில் எங்களுக்கு நான் ஒரு வேலை செய்திருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது வருமானம் வந்திருக்கலாம், RRSP வித்ட்ரோ பண்ணி இருக்கலாம், ரிஃப் எடுத்திருக்கலாம். அப்ப அந்த இது எல்லாத்தையும் அவர்களுக்கு சொல்லாவிட்டால் இதன்படி எங்களுடைய 2019 வருமானம் என்ன என்று தெரியாது. அப்ப அதைத்தான் அவர்கள் நினைவூட்டுகின்றார்கள். அதை திருப்பி தரும்படி கூட கேட்டுக்கொள்கிறார்கள். நீங்க சொன்ன மாதிரி வழமையாகவே ஒவ்வொரு ஆண்டும் கடந்த வருடத்தின் வருமான வரி பத்திரங்கள் ஏப்ரல் மாதத்துக்கு 30ஆம் தேதிக்கு முன்னதாக அனுப்பி வைக்கப்பட வேண்டும். இந்த முறை இந்த பேண்டமிக், இந்த நோய் தொற்று பரவல் காரணத்தினால் செப்டம்பர் மாதம் வரை நீடிக்கப்பட்டிருந்தது. இது முதியவர்களுக்கு மட்டுமல்லாமல் ஏனையவர்களுக்கும் இது பொருந்தும். நாங்கள் பலமுறை இது பற்றி பேசியிருக்கிறோம். தனிப்பட்டவர்கள் அல்லது குடும்பமாக இருப்பவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நீங்க அதை சொல்லுவீங்களா? எப்படியான பெனிஃபிட் அவையில் இழக்க வேண்டி வரும் என்று? ஆமாம், நாங்கள் சொல்றது போல சீனியர்ஸ் மட்டும் இல்லை, ஈவன் தனிப்பட்டவர்கள் கூட ஏற்கனவே அவர்கள் கடிதத்தை அனுப்பிவிட்டார்கள். GST திருப்பி பே பண்ணுங்கள், ஒன்றாலியோ ட்ரில்லியம் பெனிஃபிட்டை திருப்பி பே பண்ணுங்கள், உங்களுடைய சைல்ட் டேக்ஸ் பெனிஃபிட்டை திருப்பி பே பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்ப தொடங்கி விட்டார்கள். அதன் பிறகுதான் அதிகமானவர்கள் இப்பொழுதுதான் அந்த கடிதங்களை பார்த்த பிறகுதான் தாங்களுடைய டாக்ஸை செய்ய வேண்டும் என்ற நினைப்பில் ஓடி வருகின்றார்கள், வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது கட்டாயமாக எல்லாரும் உங்களுடைய பெனிஃபிட்டை நீங்கள் இழக்காமல் இருப்பதற்காக நீங்கள் உடனடியாகவே உங்களுடைய 2019க்கான வருமான வரி பத்திரங்களை பூர்த்தி செய்வது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இதுல இன்னொரு கேள்வியும் கேட்கலாம் நினைக்கிறேன். SERP தொடர்பாக SERP ஏற்கனவே நிறுத்தப்பட்ட இப்பொழுது CRB என்ற இன்னொரு திட்டத்தின் கீழ் வாரத்துக்கு $500 படி EI பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் சுய தொழில் செய்பவர்களுக்காக வழங்கப்படுவதாக சொல்லப்பட்டு ஏற்கனவே கடந்த திங்கட்கிழமை இதுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டு வழங்கப்பட்டன. இதையும் மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள். இதுவும் எப்படியான கணக்கின் கீழ் வருகிறது? இது வருமான அடிப்படையில் வருமா? அதை பற்றியும் ஒரு சின்ன விடயத்தை சொல்வீர்களா? ஆமாம், இந்த முறை இதற்கு கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய மை அக்கவுண்ட் மூலமாகத்தான் விண்ணப்பிக்க வேண்டும். EI இல்லாதவர்கள், EI இருப்பவர்கள் சர்வீஸ் கனடா மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மற்றவர்கள் கனடா ரெவென்யூ ஏஜென்சியின் மை அக்கவுண்டை கிரியேட் பண்ணி அதன் மூலமாகத்தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டும். அப்போ அப்படியாக அப்ளை பண்ணும் பொழுது அவர்கள் உங்களுடைய சுயசரிதை, நீங்கள் கடந்த வருடத்தில் உழைத்திருக்கின்றீர்களா, நீங்கள் வருமானம் காட்டியிருக்கின்றீர்களா, அதுகளை எல்லாத்தையும் பார்த்து தான் அவர்கள் நீங்கள் எலிஜிபிள் இல்லையா என்று கூட அவர்கள் அறிவிக்கின்றார்கள். உடனடியாகவே அவர்கள் தெரிவித்து விடுகிறார்கள், உங்களுக்கு கடந்த வருடத்தில் வருமானம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இது
நீங்கள் இப்பொழுது குறைந்தது ஒரு $1,000 குறைவான வருமானம் இருந்தாலும் அல்லது உங்களுடைய வருமானம் 50% குறைந்திருந்து $1,000 விட குறைவாக இருக்குமா இருந்தால் நீங்கள் இந்த $500 அப்ளை பண்ணக்கூடிய வசதியை அவர்கள் செய்து தந்திருக்கின்றார்கள். ஆகவே நீங்க சொன்ன மாதிரி கடந்த வருடம் வேலை இல்லாமல் இந்த வருடத்தில் கடந்த 12 மாதங்களுக்குள் அவர்கள் உழைத்திருந்தாலும் விண்ணப்பிக்க முடியும். அதை நீங்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். அதுல இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த 26 வாரங்கள் நினைக்கிறேன் 13,000 கிட்ட வழங்கப்படுவதாக. ஆகவே இது இப்ப அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கின்ற பொழுது டிசம்பர் மாதத்தோடு இந்த வருடம் நிறைவடைந்து விடும். ஆகவே அதன் பின்பு வருகின்ற கணக்கு அடுத்த வருடத்தின் கீழ் வரும். அப்படியா? ஆமா. எப்பொழுது எங்களுக்கு காசு அதாவது பணம் வந்து சேர்கிறதோ அன்று டிசம்பர் 31 2020 முதல் எங்களுக்கு பணம் பெறுமாயின் அது டிசம்பர் 2020 கணக்காக வரும். அதுக்கு பிறகு எங்களுக்கு பணம் பெறுமாயின் அது 2021 பணமாக வருமாயத்தான் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும். அதே நேரத்துல இன்னும் நாங்க இப்ப அக்டோபர் மாதத்துல இருக்கிறோம். இன்னும் 2 மாதத்துல இந்த வருடம் நிறைவடைய போகிறது. ஆகவே அடுத்த இந்த 2020 ஆண்டுக்கான வருமான வரி பத்திரங்களை நாங்கள் பூர்த்தி செய்து ஜனவரி மாதத்திலேயே அனுப்பக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே ஏப்ரல் மாதம் வரை காத்திருக்காமல் அதை கூட பலரும் நேர காலத்தோடு செய்வது நல்லதுன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கின்றது. என்னடா இவர்களுடைய எடுத்த அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட கொடுப்பனவுகளை அரசாங்கம் இவர்களுக்கு அனுப்பி வைப்பதற்கு எப்படியும் பிப்ரவரி மாதம் வரையும் அவர்கள் டைம் எடுப்பார்கள். அப்ப அந்த பத்திரங்கள் வந்த பிறகுதான் நாங்கள் அவருடைய டாக்ஸுகளை செய்யக்கூடியதா இருக்கும். அதிகமாக இது மார்ச் முதல் வாரத்தில் இருந்துதான் நாங்கள் இந்த வருடத்துக்கான டாக்ஸை அடுத்த வருடம் செய்யக்கூடிய தகமைகள் இருக்கும். அதுக்கு முதல் அவர்கள் அக்செப்ட் பண்ண மாட்டார்கள். ஆகவே இந்த வருடம் வேலை செய்த நிறுவனங்களில் இருந்து T4 அப்படியான விடயங்கள் வருவது, ஈவன் இந்த சேப் கூட அவர்கள் அதுக்கு கூட ஒரு பத்திரத்தை அரசாங்கம் கட்டாயமா அனுப்பி வைக்கும். அந்த பத்திரம் கூட எப்படியும் வந்து சேர்வதற்கு பிப்ரவரி மாத கடைசி வரை எடுக்கும். ஆகவே ஏப்ரல் 30 இந்த வருடத்துக்கான வருமான வரி பத்திரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். ஆமாம். ஆகவே நன்றி அரிகரன் அவர்களே. பலமுறை நாங்கள் தொடர்பாக பேசியிருந்தாலும் இன்னும் பலர் நீங்கள் சொன்னது போல இதை கவனத்தில் எடுக்காமல் இருக்கின்றார்கள். நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சுதாகரன். வணக்கம் நேயர்களே, மீண்டும் முறை சந்திப்போம். அசைத்து இசைத்தது வலைக்கரம்தான், இசைந்து இசைத்தது புது சுரம்தான், சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலிதான், கழுத்தில் இருப்பது வலம்புரிதான், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், மனதை மயிலிடம் இடந்தேனே, மயங்கி தினம் தினம் விழுந்தேனே, மறந்து இருந்து பறந்து தினம் மகிழ. மார்கமன் மெக்னிக்கல் சந்திப்பில் மெஜஸ்டிக் சிட்டியில் லட்டிகா கோல்ட் ஹவுஸ். எண்ணற்ற நவீன டிசைன் 22 கேரட் தூய தங்க நகைகளை பெற்றிட லட்டிகா கோல்ட் ஹவுஸ். Welcome back to Good Evening Canada, Indian show sponsored by Golumbia Group. The time is 9:19 p.m. in Toronto and the weather is 10 degrees Celsius. So அடுத்த முக்கியமா, I know we have a lot of news today, Kanak updates. So another thing, Stephen Etchinger, Education Minister, நான் அந்த ரூலை பற்றி கழிச்சுனேன். ஸோ பேசிக்கலி எல்லாருக்கும் தெரியும், இப்போ ஸ்கூலுக்கு போனோம்னா சிலவில் we see a lot of people all the time. இப்போ எங்களோட siblings நாங்கள் ஸ்கூலெல்லாம் போய்க்க அந்த ஒரே டீச்சர் they're always there. எவ்வளோ வருஷம் ஒரு 10 வருஷம் சிலவில், ஈவன் லைக் அடுத்த ஜெனரேஷன், there's a lot of people like that. இது காரணம் என்னென்னா சீனியாரிட்டி படி பார்த்து தான் டீச்சர்ஸ் கெட் யூஸ்வலி ப்ரெஃபரன்ஸ். ஸோ ஃபுல் டைம் வேலையிருந்தாலும் சரி, பார்ட் டைம் வேலையிருந்தாலும் சரி, சப்ளைக்கு போகிறனாலும் சரி, சீனியாரிட்டி இருக்க வைக்க தான் தே கெட் ஃபர்ஸ்ட் பிக் அட் அவைக்கு வேலை கொடுத்துட்டு அப்புறம் தான் நியூ கம்மிங் எஜுகேஷனல் டீச்சர்ஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸுக்கு எல்லாம் இடம் இருக்குது. ஸோ ஸ்டீவன் எச்சி ஆக்சுவலி இந்த இயர் he declared that அந்த ரூல் ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ இனிமேல் சீனியாரிட்டி படியாக they're not going to hire teachers anymore. This is good because
இப்போ எஜுகேஷனுக்கு வந்து எஜுகேஷன் இஸ் சம்திங் நாங்கள் ஆன்கோயிங் ஆன் லேர்னிங் இப்போ டெக்னாலஜி மாதிரி இட்ஸ் நாட் த சேம் நீங்கள் முந்தி படித்ததெல்லாம் இப்போ படிக்கிறதெல்லாம் சிலபஸ் எல்லாம் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஆர் ஆல்வேஸ் கெட்டிங் அப்டேட்டட் ஸோ உங்களோட டீச்சர்ஸ் வந்து கம் த்ரூ தட் சிஸ்டம் அதை புதுசாக லேர்ன் பண்ணிக்கொண்டு தே கம் த்ரூ தட் சிஸ்டம் இஸ் வெல் ஸோ அந்த ஒரு அடாப்டிவிட்டியும் உங்களுக்கு தேவை அந்த ஃபீல்டில் ஸோ 10 வருஷமாக இந்த ரூலை வந்து தே பன் ட்ரைன் டு சேஞ்ச் யூனியன் ரீசன்ஸ் அதில் எல்லாம் நெகோஷியேஷன் வரும்போது அதை வந்து விட முடியலை ஸோ ஃபைனலி தே ஹாவ் பின் ஏபிள் டு டூ தட் அண்ட் இஸ் வெரி ஹாப்பி வித் தட் இப்போ புது இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆல்சோ தே ஹாவ் அ சான்ஸ் டு கெட் இன் டு த எஜுகேஷனல் ஃபீல்ட் அண்ட் அதர் திங் இஸ் ஆல்சோ பிள்ளைகளுக்கு வந்து இட்ஸ் பெஸ்ட் கேஸ் சினாரியோ ஸோ இந்த ரூல் இருக்கும்போது அவர் என்ன சொன்னான்டா இப்போ டீச்சருக்கு அந்த சீனியாரிட்டி படி போகிறபடியே அந்த டீச்சருக்கு தான் அதில் லாபம் இருக்குது ஆனால் ஒரு பெற்றோராக உங்களுக்கு பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நல்ல வாத்தி வரணும் அதான் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இந்த ஒரு சிஸ்டம் இந்த ரூல் இல்லாமல் இருக்கிறபடியே உங்களோட பிள்ளைகளுக்கு இப்போ அவன் டேலண்ட்டை பொறுத்து அவை படிக்கிற விதம் பொறுத்து அதை பொறுத்து தான் கிளாஸுக்கு இனிமேல் லைக் அசைன்மெண்ட் எல்லாம் செய்வீங்க டீச்சர்ஸாக ஸோ தட்ஸ் குட் ஸோ தட்ஸ் ஒன் திங் தட்ஸ் ரியலி குட் another thing is இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோ ரீஜனோ சில sometimes we have ஒரு கம்யூனிட்டிக்கு கேட்ட மாதிரி ஒரு டீச்சர் தேவை சில ரேண்டமாக ஒரு டீச்சர் இருப்பா மேபி அந்த கம்யூனிட்டி வேல்யூஸும் தெரியாது ஷீ இஸ் நாட் அவேர் வாட்ஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம் ஒரு டீச்சர் வந்து ஷீ இஸ் ஆல்வேஸ் தேர் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸோ அது அப்படி பார்க்கும்போது when you have someone who is familiar on the community-யோட they're able to help the children much more than அந்த மற்ற டீச்சர் விட இப்போ 10 வருஷமாக மேபி ஒரு டீச்சர் ஒரு ஸ்கூல் அதே ஸ்கூல் திங்ஸ் have changed but she'll be more adapted to doing that and again so பிள்ளைகளுக்கு மட்டும் they need a system but parents also deserve that too and பிள்ளைகள் நீங்கள் ஸ்கூலுக்கு வர்றீங்க so public school சரி ஆனால் you still want the best for your children so these are all things that have gone really well so now we're going to watch a clip of Stephen Litchi. Deserves to have the best, most qualified teacher at the front of their class. Now, I've not met a parent that does not believe at their core that their child deserves the best educator, no matter what. Quality, diversity, innovation, this is what matters. Now, for nearly a decade, Ontario has hired educators based on seniority. It did not serve our students well. In fact, it undermined the quality of teaching in many cases. Now, I am fiercely, unapologetically proud of Ontario's educators. They do exceptional work. And I would argue we have the very best in this country, full stop. The issue isn't our educators. It's the system of hiring. A system that rewards union seniority over one's merit. A system that ignores the unique experiences and innovation that teachers can bring to their diverse classrooms right across this province. This is especially true for our newest teachers, who want nothing more than to be shaping the next generation of leaders. They've worked hard, and frankly, the current hiring system is not respecting them and their contributions to our students. Parents deserve a system that is built for their kids, not to advance the interests of some. Now, today we face multiple challenges with hiring. First, as noted in countless studies, our teachers do not reflect the communities in which they serve. We're not seeing the representation of qualified teachers from many backgrounds that define our province's rich diversity. Our classrooms simply do not reflect our province, and that is a problem. How is it in Peel region, just to our neighbors to the west, as noted in the recent Peel report that I had tasked, that the student population with over 50% racialized kids have less than 25% of racialized staff. Students perform better when they see themselves reflected in their class, including the educator at the front of their classroom. We know this to be true. This is about giving real hope and creating a meaningful pathway where these kids, who are often overrepresented in suspension, streamed down, and fewer graduates compared to non-Black students, for example, have every opportunity to succeed, and then some. Because clearly the status quo in this province is not working. And for those parents of Black, of South Asian, and other communities, they demand better. And we agree. Needless to say, we're also in the midst of a global pandemic. Schools need teachers and teachers need schools. And we have committed truly extraordinary and unprecedented resources for schools to hire all available teachers. The problem is not funding or resources. It's a challenge where principals cannot hire quickly
They cannot hire these teachers quickly enough due to the very restrictive elements imposed by Regulation 274, meaning that when our principals need to hire an educator, they are constrained by an outdated process when they need to get qualified teachers into the class right now. So we have to move at a rapid speed to serve our kids. Finally, new teachers have been held back by this regulation, and I just think that's not fair. They are bright, they are motivated, they're often tech savvy, and yet they wait 5, 6, 7, 8 years just to be hired. This is counter to our vision, and they have not had a partner in their corner for quite some time in this respect. So to you, the next generation, our new educators, I hear you, and we see you, and we are acting today by announcing help that will help you fulfill your career to graduate and to earn a positive role within our schools. And I'm proud of you and proud to be in your corner in this respect. I am motivated by the next generation of modern and innovative educators who are rising within our ranks and becoming leaders within our school boards and beyond. 2 million students depend on our ability to break down barriers to their success, to break down the barriers that impede their upward mobility, and to tear down these biases that exist within our system. Because as noted, the status quo is indefensible. This transformational change that we're driving will embolden a generation of students and educators to unleash their potential and tear down the systemic barriers that hold them back. It is for that reason. We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. Hi guys, welcome back. So Stephen Litchi school system பத்தி கச்சிருக்கார். Another update. So GTA schools this is specifically. So everyone knows schools எல்லாம் திறந்தப்புறம் COVID cases obviously going up as well. அது schools எல்லாம் தான் வருது. பிள்ளைகளுக்கோ teachersக்கோ it is coming up in those people as well. 680 newsல வந்து they do have a list. நீங்க GTA areasல வந்து என்னென்ன ஸ்கூல்ண்டு அதில் லிஸ்ட் பண்ணியிருக்கும். They have the name of the school and எத்தனை பேர் I think இவ்வளோ பேர் அதில் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸா டீச்சர்ஸாண்டு அந்த லிஸ்ட்டில் அந்த பேர் வராட்டி அந்த ஸ்கூல் பேர் வராட்டி that means அங்கே இருக்க கேசஸ் இல்லைண்டு so you don't have to worry. But just be careful, mindful. உங்களோட பிள்ளைகள் அங்கே போகணும்னா ஹை ஸ்கூல் மிடில் ஸ்கூல் எல்லாம் இருக்குது அதில் கேத்தலிக் school board, all of the stuff is there. So 680 newsல போய் அந்த லிஸ்ட் இருக்க பாருங்க if you want to just be careful. And of course பிள்ளைகள் is always like make sure you wear your masks. மாஸ்க் எல்லாம் போட்டு உங்களோட ப்ரொடெக்டிவ் equipment போட்டு சானிடைஸ் பண்ணுங்க கையை, don't share things like that. So next, again about COVID. We are talking about உங்களோட vaccines. So எல்லாரும் வெயிட் பண்ணுற something that they're waiting for is a vaccine. So எல்லாரும் okay இது எப்போ முடியும்டா vaccine கண்டுபிடிச்சா எல்லாம் சரியாயிடும்ண்டு. So there's actually 2 companies vaccine they're working on it. University of Oxford pharmaceutical company named AstraZeneca, and the second one is called Janssen Pharmaceutical Company. There's a subsidiary of Johnson & Johnson. So the ரெண்டு company வந்து they're working on vaccines. ரெண்டுமே stage 3க்கு வந்திருக்கேன். So stage 3 testing வந்து so 3 stageல இருக்குது. This is the highest stage. So இந்த stageல வந்து what they do is they test on humans. ஆக்கள் மூலமாக அதை டெஸ்ட் பண்ணி பப்ளிக்கு வந்து நாங்கள் அப்ரூவ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அமௌண்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சொன்னது 30,000 ஆக்கள் வாலண்டியர்ஸ் வச்சுருக்கோம். ரெண்டாவது they're trying to get 60,000 volunteers.
ஸோ இந்த டெஸ்டிங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி சம்திங் ஹேப்பன்ட், நாட் அ குட் திங். அது சைடு எஃபெக்ட்ஸ் அதிலெல்லாம் டெஸ்ட் பண்ணியும். ஸோ ரீசன் why you do வேக்சின் டெஸ்டிங் இஸ் அந்த வேக்சினுக்கு அந்த ப்ரிவென்ஷன் பண்ணவோ, அந்த வருத்தத்துலேருந்து காப்பாற்றுமோ. ரெண்டாவது சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் செய்யும்போது ஒரு கேஸ் இருந்தது. they didn't release too much detail about it, but they said that it was unidentifiable or illness. they didn't. அது என்ன காரணத்துக்காக வந்ததோ, இது காஸ் பண்ணதோ, they don't know if the person had it before, இல்லாட்டி இந்த வேக்சின் போட்டபடி அது ட்ரிகர் ஆனதோ. ஸோ இன்ஃபர்மேஷன் அதை பற்றி கூட கொடுக்கல. பட் பிகாஸ் ஆஃப் தட் they've stopped the testing for the time being. So standards படியெல்லாம் பார்த்து they have to test that again to make sure the vaccine is not what's causing it. அதுக்கு பிறகு தான் அது தொடர்ந்து சேவியம். So next on our list, உங்களோட currency-யை பார்க்க போகிறோம். So let's see where you can send money to today. பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணயமாற்று விகிதம் இலங்கை 140.50 இலங்கை ரூபா, இந்தியா 55.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.76 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.65 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.69 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.03 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம். கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. அனைவருக்கும் வணக்கம். என்னடா குட் ஈவினிங் கனடாவில் கலைவாணிக்கிட்டேல நான் சிவபூசையில் கரடி மாதிரி என்று பலரும் யோசிக்கலாம். சரி, இன்றைய கலை தொகுப்பு தொடர்பாக பேசுவதற்கு தான் நான் இணைந்திருக்கின்றேன். காரணம், இந்த கலை தொகுப்பில் இடம்பெறுபவர்கள் இருவர். அவர்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமானவர்கள், உங்களுக்கு மிகவும் முக்கியமானவர்கள். காரணம், எங்களுடைய குட் ஈவினிங் கனடாவில் வருகின்ற இருவர் தான் சேர்ந்து காட்சியிலே தோன்றி நடித்திருக்கிறார்கள். ஆகவே மிகவும் ஒரு அழகான பாடல், டும் டும் டும், கேள்விப்பட்டிருப்பீர்கள். அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் இளையோர் மத்தியில் பரவலாக பேசப்படுகின்ற ஒரு படைப்பு. முற்றுமுழுதாக கனடிய மண்ணிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த பாடல். பாடல் என்று சொல்கின்ற பொழுது இதனுடைய பாடல் வரிகளாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், பாடியவர்களாக இருக்கலாம், நடித்தவர்களாக இருக்கலாம், படமாக்கியவர்களாக இருக்கலாம். அனைவருமே கனடிய மண்ணை சேர்ந்தவர்கள். ஆகவே கனடிய கலைஞர்கள், இளம் கலைஞர்கள், பல படைப்புகளை ஏற்கனவே வழங்கிய கலைஞர்கள். அந்த வகையில் இந்த டும் 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 ஒரு பெருமை எங்களுக்கு இருக்கிறது. காரணம், குட் ஈவினிங் கனடாவில் குட் ஈவினிங் கனடாவின் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகின்ற இருவர், கலைவாணி மற்றும் ஜெயபிரகாஷ், இருவரும் தோன்றி நடித்திருக்கின்றார்கள். அதை தவிர முதல் முறையாக குட் ஈவினிங் கனடாவில் இந்த பாடல் காட்சி ஒளிபரப்பாகிறது. ஆகவே பாடலை ஏற்கனவே நீங்கள் கேட்டிருந்தாலும் அல்லது இதனுடைய போஸ்டர் பார்த்திருப்பீர்கள். ஆனால் முதல் முறையாக குட் ஈவினிங் கனடாவில் தான் இந்த காட்சி ஒளிபரப்பாகிறது. இதனை தொடர்ந்து நீங்கள் இரவு 11:30 பின்னர் யூடியூப் வாயிலாக மற்றும் ஏனைய சமூக வலைத்தளங்கள் வாயிலாக நீங்கள் இந்த பாடல் காட்சியை பார்க்கலாம். மிகவும் அற்புதமாக படமாக்கி இருக்கின்றார்கள். இந்த ஒரு பெண்டமிக் காலத்திலும் கூட, இந்த நோய் தொற்று பரவல் காலத்திலும் கூட சிறந்த இடங்களுக்கு சென்று சிறப்பாக அந்த காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கின்றன. நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும், அந்த பாடல் வரிகளாக இருந்தாலும் பாடல் காட்சிகளாக இருந்தாலும் சரி. ஆகவே இதனுடைய பின்னணியில் இதனுடைய தயாரிப்பு மற்றும் பாடல் வரிகள் என்று பார்த்தீர்களானால் டொரண்டோவிலே அறியப்பட்ட கவிஞர், எழுத்தாளர் அகனி சுரேஷ் அவர்கள் தான் இதை தயாரித்து அந்த பாடல் வரிகளை எழுதியிருக்கின்றார். அதோடு ஏனைய கலைஞர் குறித்த விவரங்களோடு அவரே இணைந்து கொள்கின்றார். பாடலை பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். ஊடக நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். என்னுடைய பாடல் வரிகளிலும் தயாரிப்பிலும் உருவாகியிருக்கும் டும் 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 என்ற பாடற் காணொளியை உங்கள் கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்தாக கொண்டு வருவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பாடல் காணொளி இன்று இரவு அக்டோபர் 15 2020 இரவு 11:30 யூடியூப் சேனல் ஊடாகவும் சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் வெளியிடப்பட இருக்கின்ற இந்த வேளையிலே
ஊடக நண்பர்களின் ஒத்துழைப்போடு ஒரு முன்கூட்டிய முயற்சியாக ஊடகங்கள் வாயிலாக உங்களுக்கு இந்த பாடலை கொண்டு வருகின்றோம். இந்த பாடல் காணொளியிலே கனடாவிலே வாழ்ந்து வருகின்ற கதாநாயகன் ஜெயபிரகாஷ், கதாநாயகி கலைவாணி ஆகியோர் நடிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த பாடல் காணொளிக்குரிய கதையாக்கத்தையும் படமாக்கலையும் ஸ்ரீ விஜய் அவர்கள் செய்திருக்கின்றார். அவரோடு இணைந்து சங்கர் கோபால் அவர்கள் தேவையான படப்பிடிப்புகளையும் கலர் கிரேடிங் போன்ற பணிகளையும் செய்திருக்கின்றார். இந்த பாடல் காணொளி என்னுடைய பாடல் வரிகளிலே ஆரம்பித்து மிகவும் திறமை வாய்ந்த இசையமைப்பாளர் சுதர்சன் அவர்களால் இசை உருவம் கொடுக்கப்பட்டது. இந்த பாடல் காணலுக்குரிய பாடலை கனடாவிலே புகழ்பெற்ற இளம் பின்னணி பாடகர்கள் சரிகா நவநாதன், பிருத்வி ஜோகரட்னம் ஆகியோர் செய்திருக்கின்றார்கள். இந்த பாடல் காணொளிக்கு வேண்டிய ட்ரோன் ஷாட்ஸ் ஸ்ரீ விஜய் அவர்களால் எடுக்கப்பட்டது. போஸ்டர் டிசைன் வி ஸ்டுடியோ, சாங் மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் ஸ்ரீ சுதர்ஷன், ரிதம் அரேஞ்ச்மெண்ட் ஷாரத், நாதேஸ்வரம் பிரசாந்த், வீணை தர்ஷினி. குரல் ஒலிப்பதிவுகள் கனடாவிலே ஜேம் ஸ்டுடியோவில் நடைபெற்றது. அணிசேர்களினுடைய அந்த வாத்திய கருவிகளுடைய பதிவுகள் 10 ஸ்டுடியோ இலங்கையில் ஈழத்தில் நடைபெற்றது. டப்பிங் ஆர்டிஸ்டாக ஜெயபிரகாஷ் கனடாவில் இருந்தும் சுப்ரஜா சாய்ராம் சென்னையில் இருந்தும் பங்கு பெற்றிருந்தார்கள். இந்த பாடல் காணலுக்கான இசையமைப்புக்கான சவுண்ட் என்ஜினியராக ஸ்ரீ சுதர்சன் அவர்கள் கடமையாற்றிருக்கின்றார். இந்த பாடல் காணொளியினுடைய ஷூட்டிங் நடந்த நேரத்திலே எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்த தரண்யா, ஆதித்யா, சைனிகா ஆகியோருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 6 வருஷம் லவ், இன்னும் 2 மாசத்துல கல்யாணம். ஆனா இப்ப வரைக்கும் நான் சொன்ன எதையுமே நீ கேட்டதே இல்லைல்ல? இப்ப மட்டும் இல்ல, இப்ப நான் கேட்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்? ஓ சரி, போ வேற எவ்வளவு கட்டிக்கோ. தேங்க் காட், இது இன்னும் மஸ்தியா போச்சு. நாளைக்கு 9 மணிக்கு நான் மீட் பண்ண வரமாட்டேன். என்னை இதோட விட்டுரு. நீ வாரியோ இல்லையோ, நாளைக்கு நான் உனக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ வராட்டி போடி. I hate you. என் மனசில் உன்னனைவா ஏதோ சுகம் காணுற, என் விழியில் உன்னழகால் ஓரோவியம் வரைகிற, என் மனசில் உன்னனைவா ஏதோ சுகம் காணுற, என் விழியில் உன்னழகால் ஓரோவியம் வரைகிற, என் இதயம் எப்போதும் உன்னோடு காண்கிற, என் மூச்சிலும் சுவாசம் கீதம் பாட கேட்கிற, என் இதயோ என்னும் வானத்தில நீதும் நீதாயன்பே, என் மனசில் நினைவா ஏதோ சுகம் காணுற, என் விழியில் உன்னழகால் ஓரோவியம் வரைகிற,
என்றும் உனது கைப்பிடித்து ஓர் உயிராய் வாழுவேன். உன்னோடு நான் ஊஞ்சல் உலக பந்தில் ஆடுவேன். சின்ன சின்ன ஆசைகளை மெல்ல மெல்ல விரும்புகிறேன். உனது முகத்தை எப்போதும் காண உள்ளத்தால் நானும் துடிக்கிறேன். அன்பு எல்லாம் காதலாகி ஆழ்கடலாய் பெருகத்தனம் காண்கிறேன். என்னை நீ அலைகள் போல சுண்டி சுண்டி இழுக்கிற. உனது வலையில் மாட்டிய மீனா துடிக்கிறேன். நெஞ்சுக்குள்ள குடி புகுந்து தேசத்தோடு வாழுறேன். பஞ்சமில்லா அன்பினை பெருங்கடலாய் தருகிறேன். கொஞ்சி கொஞ்சி பேசிடவே கொள்ளை ஆசை கொள்கிறேன். பஞ்சமில்லா உன்னை கண்டு தஞ்சமடைய விரும்பினேன். நேற்று இன்று நாளை எல்லாம் நெஞ்சுக்குள்ளே உன்னை வச்சு காப்பேன். காற்று செல்லும் திசைகள் எல்லாம் கீதம் பாடி அழைக்கிறேன். வெற்று போத்தலுடன் பாகி மூச்சு காற்று வாழுவேன். வற்றாத உறவு கொண்டு வாஞ்சையோடு வாழுவேன். யார் அது காலங்காத்தால? ஹலோ யோ எங்கயா இருக்க? ஹலோ. ஹோ மாப்பிள்ள இன்னும் தூங்குறீங்களா? 9 மணிக்கு வரேன்னு சொன்னேன். 8:30ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 10 நிமிஷத்துல நீ இங்க வரல அவ்வளவுதான். கனவா? புரிஞ்சுதா? மவனே வர மாட்டேன்னு நீ சொன்னா காலிடா. நானே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ராசா இன்னும் Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show sponsored by Golumbia Group, and the temperature is 10 degrees Celsius. So thank you all for watching that firstly. Nani ipodan first time actually paathirukken, so I think it turned out really well, so I'm happy with it. But you guys let me know what you guys thought too. I'd really appreciate it. So next we're going to talk about, I'm going to Quebec we're going to talk a little bit about them. So Quebec a lot of Quebec is actually temporary laying off 775 staff members. So அத்தனை பேருக்கும் லே ஆஃப். என்னெண்டா கிட்டடியில் கேட்டிருப்பீங்க, அகேன் டைனன்ஸ் எல்லாம் க்ளோஸ்ட். லாட் ஆஃப் ஜிம்ஸ் அந்த வெளியால் போகிற இடங்களெல்லாம் க்ளோஸ் ஆச்சுண்டு. ஸோ கசினோ வாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தம். கசினோ ஒரு கிட்டடியில் தே ஆக்சுவலி ரீஓப்பன்ட். ஸ்லாட்ஸ் எல்லாம் தனியாக ஒன்லி தோஸ் மிஷின்ஸ் ஆர் அலவுட், குறிப்பிட்ட ஆக்கள் தான் இருக்கலாம்ண்டு. ஸோ அது ஜூலையில் திறக்கும்போது குபேக்கில் இருக்க இந்த கசினோ, இட் வாஸ் கசினோ டு லாக் லிமி. ஐ எம் ஸோ சாரி இஃப் ஐ செட் தட் ராங். அதில் 250 people per zone என்று ஒரு 3 zones இருக்கும். ஸோ 250 தான் ஒவ்வொரு ஜோனுக்குள்ளேயும் ஆக்கள் இருக்கலாம்ண்டு. ஸோ அப்படி தான் திறந்து வச்சுருந்தவ. பட் பிகாஸ் த நம்பர்ஸ் எல்லாம் சரியான ஹையானபடியாக they're laying off 28 days shut down இருக்குது. So because of that 775 people are laid off. Indoor dinings are closed as well. So that is something to be careful of. Hopefully within 28 days these people do need their jobs back, so safely hopefully they can get back to that. அடுத்தது also Quebec ஆக்களுக்கு தான். Quebec they're boosting funding for sports and recreation விளையாட activities அதற்கு. And again எல்லாருக்கும் தெரியும், இப்போ gyms எல்லாம் shut down இருக்குது. விளையாட sports teams, leagues எல்லாமே they've stopped it. இந்த numbers எல்லாம் increase பண்ண பயத்தாலபடியா. So $70 million contribution they're giving to support the activities physical activity, because they're saying it's important. இப்போ ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்தாலும் வெளியால் போய் நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணாலும் ஜிம்முக்கு போகிறாலும் ஸ்போர்ட்ஸ் ஆனால் it keeps us healthy, அவங்களோட பாடியை சுறுசுறுப்பாக வச்சுருக்கும். பட் இப்போ எல்லாம் ஷட் டவுன் என்றால் what do we do?
So in the காசு என்னத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிருமாண்டா so we can safely still continue to do some activities. எல்லாம் maybe obviously say இல்லாத because space issue இருக்குது, sanitaries issue இருக்குது, a lot of stuff like that, but they want to keep it safe as possible. So அந்த இதில் வந்து the funding they've actually broken down. So 8 million வந்து it's going to increasing financial support operations, so provincial, regional and local organizations க்கு. About 23 million வந்து it's going into investing into sports federations க்கு. More than 17 million வந்து they're investing into projects supporting physical activity. So சொன்ன மாதிரி they want to keep everything going. 4.3 million into supporting sustainable transportation from recreational. So உங்களுக்கு பஸ்ஸோ சரி just ways to get there and come back, நீங்கள் sports team, leagues அந்த மாதிரிக்கு. Increase of 2 million to support local and regional inactivities, so Ullan communities and all of that, just to maintain that. And then 2 million to support college and university sports. A lot of players go there. Sometimes players படிக்கிற விட sports தான் விளையாடுவேன். So a lot of those kids get affected by it too. And நானும் அப்படி தான் high school actually. I liked playing sports a lot, but Amma didn't let me join and everything. Because படிப்பு தான் முக்கியமுண்டு. But university அதெல்லாம் it is an important part in their age too, so that's one thing. And then $1.3 million to promote the advancement of women and girls in sports. So that's something we're always working on, women development, getting them involved more and more. So அந்த பகுதி வந்து அதுக்கு போதும். So I have talked a lot of numbers. இன்னும் கொஞ்சம் numbers பார்ப்போம். We'll go have a look at our weather. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும், மழைக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும், மழைக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0.8 பாகை செல்சியஸ். நாளைய நாள் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி உங்கள் So on the real estate note நாங்கள் கொஞ்சம் real estate பற்றி கதைப்போம். So over here எங்களோட Canadian Real Estate Association Board அவை என்ன சொல்லியிருக்கோம்டா, I know last week we were kind of worried, இப்போ வீடுகள் எல்லாம் வந்து விற்கப்படுதா இல்லாட்டி ப்ரைஸஸ் என்ன மாதிரி போகுது, ட்ராப் பண்ணதுன்ட்டு நிறைய பேர் அதை ஸ்பெக்குலேட் பண்ணியிருக்கேன். ஒரு நெக்ஸ்ட் இயர் வரும்போது எல்லாம் குறைச்சி போகுதுன்ட்டு. But அதை தவிர்த்து எங்களுக்கு செப்டம்பரில் ஆக்சுவலி another record breaking month. So a lot of, I think it was July, August நாலும் சரி எல்லாம் record breaking இருந்ததுக்கு. September is also one of those, and up to 45.6% last year. So they have probably have the biggest number, I think the biggest jump compared to last year. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நேஷ்னல், ஸோ ஆல் ஓவர் கேனடாலேயும் வீடு ப்ரைஸஸ் வந்து யூஸ்வலி மற்ற இடங்கள் கொஞ்சம் நல்லா செஞ்சாலும் எங்களோட ஜிடிஏலேயும் ஜிடிஏ அண்ட் இன் ஆட்டோவா அவைகளுக்கு கொஞ்சம் டிக்ளைன் இருக்கிறபடி அந்த ஓவரால் நம்பர் வந்து they bring it down. But this time around September, the actual average home price, so again all over Canada, 604,000 and up than irukku, and that's compared to last year in the time 17.5% higher. So it's a lot more. So it is still a good time. Real estate look into your real estate if that's something you want to invest into. Ask a broker about selling. It seems still like a good market right now. So you can look into that. So I am going to turn over now to Sudharan for the news.
வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் ஒளிபரப்பு.com, தேசியநேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவில் இதுவரை 191,000க்கும் அதிகமான கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். கியூபெக்கில் மீண்டும் 1000ஐ அண்மித்த தொற்றாளர்கள் பதிவாகியிருக்கின்றார்கள். ஒன்டாரியோவில் தொடர்ந்தும் 3வது நாளாகவும் 700க்கும் அதிகமான தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். நாடளாவிய ரீதியில் இன்று மாத்திரம் மொத்தம் 2345 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதன் மூலம் இதுவரையிலான தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 191,730 என பதிவாகியுள்ளது. கியூபெக்கில் 969, ஒன்டாரியோவில் 783, அல்பர்டாவில் 244, மனிடோபாவில் 176, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 142, சஸ்கெச்சுவானில் 33, நியூஃபவுண்ட்லாந்து லெபடோரில் 1 என இன்று தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். கியூபெக்கில் 28, ஒன்டாரியோவில் 5, அல்பர்டாவில் 1, மனிடோபாவில் 1 என கோவிட் தொடர்புடைய மரணங்களும் இன்று பதிவாகியுள்ளன. நோவஸ்கோஷியாவில் மீன்வளத்துறையில் ஏற்பட்டுள்ள சர்ச்சையை தீர்ப்பதற்கு உதவுமாறு கனேடிய பிரதமருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கனேடிய பூர்வீக குடிகளின் தலைவர் ஒருவர் இந்த அழைப்பை இன்று விடுத்திருக்கின்றார். பூர்வீக குடிகள் தலைமையிலான இறால் மீன்பிடி தொடர்பான வன்முறை மோதலை தீர்ப்பதற்கு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அதிக நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை தீவிரமடைந்து வரும் நோவஸ்கோஷியா மீன்வள தகராறு விடயத்தில் அமைதியை நிலைநாட்ட RCMP அனைத்து நகர்வுகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று சுதேச சேவைகள் அமைச்சர் மார்க் மில்லர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த சர்ச்சையை மிக்மாவ் மக்கள் மீதான தாக்குதல் எனவும் அமைச்சர் விவரித்துள்ளார். கடந்த செவ்வாயன்று நிகழ்ந்த 2 வன்முறை மோதல்களில் 200 பேர் வரை ஈடுபட்டதாக RCMP தெரிவித்துள்ளது. செப்டம்பர் மாதத்தில் கனேடிய வீட்டு விற்பனை 46% வரை அதிகரித்துள்ளது. CREA எனப்படும் கனேடிய வீடு விற்பனை சங்கம் இன்று இந்த தகவலை தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் மாதத்தில் கனேடிய வீட்டு விற்பனை 0.9% உயர்ந்திருக்கிறது. இது தொடர்ந்து 3வது மாதத்துக்கான உயர்வாகும். கனடா மேலும் 31 பெலாருசியன் அதிகாரிகளுக்கு பொருளாதார தடை விதித்துள்ளது. சர்ச்சைக்குரிய தேர்தல் வன்முறைகள் தொடர்பாக இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடைகள் யாரை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்டவை என்பது குறித்த விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. கனடாவும் இங்கிலாந்தும் கடந்த மாதம் இந்த விடயத்தில் முதல் சுற்று தடைகளை விதித்திருந்தன. புதிய தடைகள் அமெரிக்காவுடனும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனும் ஒருங்கிணைக்கப்பட்டவை என்று கனடா கூறியிருக்கிறது. கனடாவின் இந்த தடை மூலம் ஜனாதிபதி அலெக்சாண்டர் மீது அதிகாரத்தை கைவிடுமாறு கோரும் வெகுஜன ஆர்ப்பாட்டங்களுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண சர்வதேச அழுத்தம் அதிகரித்துள்ளது. கோவிட் தொற்றுக்கு எதிரான பாதுகாப்பு தயாரிப்புகள் குறித்து 300 நிறுவனங்கள் வரை தவறான கூற்றுக்களை வெளியிட்டுள்ளதாக தெரிய வருகிறது. ஆனாலும் இந்த நிறுவனங்களுக்கு எதிராக எந்தவித குற்றச்சாட்டுகளும் இதுவரை பதிவாகவில்லை. ஹெல்த் கனடாவின் தரவுத்தளத்தில் கோவிட் தொற்றலை தணித்தல், தடுத்தல், சிகிச்சை அளித்தல், கண்டறிதல், குணப்படுத்தல் ஆகிய கூற்றுக்களுடன் 292 தயாரிப்புகள் சட்டவிரோதமான அல்லது தவறான விளம்பரங்களுடன் பதிவாகியுள்ளன. மெங் வன்சூவை விடுவிப்பதற்கு கட்டாய ராஜதந்திரத்தை பயன்படுத்துவதான குற்றச்சாட்டை சீனா மீண்டும் மறுத்துள்ளது. கனடாவுக்கான சீனாவின் தூதர் கொங் பிவு இந்த மறுப்பை வெளியிட்டுள்ளார். 2 கனேடியர்களை பிணை கைதிகளாக தடுத்து வைப்பிருப்பதற்கான குற்றச்சாட்டையும் இன்று அவர் மறுத்துள்ளார். ஹுவாவை நிர்வாகி மெங் வன்சூவை விடுதலை செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்திய கனடாவுக்கான சீனாவின் தூதுவர் அது இருதரப்பு உறவுகளுக்கும் உதவும் என கூறியிருக்கின்றார். கோவிட் தொற்று நோய்க்கு மத்தியில் கியூபெக்கில் கட்டுப்பாடுகளுடன் ஹாலோவீன் கொண்டாட்டங்களை நடத்துவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முதல்வர் பிரான்சுவா லெக்வார்ட் இன்று இந்த முடிவை அறிவித்திருக்கின்றார். அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் அனுமதிக்கப்படும் என்று அவர் கூறியிருக்கின்றார். இத்துடன் கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை வெள்ளிக்கிழமை இரவு சந்திப்போம். நன்றி, வணக்கம். Another? Hi there, welcome back guys. So we are going to I'm going to answer the papam last week நான் riddle கேட்டது. So last week நான் கேட்டது
வட்டத்துக்கு எத்தனை பக்கம் இருக்குதுன்ட்டு. அகேன் ஐ திங்க் 2 பேர் வந்து நீங்கள் லைவில் போட்டுனீங்க லைவ் அந்த சாட்டில். ஸோ எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது, காமெண்ட்ஸில் ப்ளீஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம். பட் ஐ திங்க் 2 people got it right. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து 2 பக்கம் இருக்குது. ஒன்று உள்ளாம் பக்கம், மற்றது வெளியால் பக்கம். மொக்க ஜோக்குண்டு ப்ளீஸ்னு போட்டு அடிக்காதீங்க. நான் riddle நான் இந்த வீக்குக்கு I don't have a riddle prepared for you. அடுத்த week I will have one. I want to thank you again for all Good Evening Canada வந்து கலந்து பார்க்குறதுக்கு. Again நீங்கள் உங்களோட ஸ்போர்ட் ஷோ எல்லாம் காட்டுற வழியை தான், நீங்கள் பார்க்குற வழியை தான் we keep growing too. So I really appreciate that. And I want to say good night to you guys and I'll see you guys next week.